Hello friends, இன்னைக்கு டே 29 சேலஞ்ச். ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், பெண்டிங் ஆர்டர். அதை நான் காமிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ 21 அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா 21 லைக் XAUC கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஒன்று போட்டேன். ஸோ அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ட்ரிகர் ஆச்சு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட்டாக இன்னொரு ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா டேக் ப்ராஃபிட் அடிச்சிருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா $100 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் காம்போசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த -68 வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரம், அதாவது லைக் ஃப்ரைடே அன்றைக்கி நான் போட்ட ட்ரேட் இது. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் காம்போசிட் ஆகிடுச்சு. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ப்ராஃபிட் வந்து $3,453 வந்து நிற்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் எதுவும் எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் பர்சனலி கொஞ்சம் வெளியே போயிட்டேன், ஒர்க் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஆர்டர் என்ட்ரி எதாவது இருக்கா நான் பார்க்குறேன். ஓகே, பட் என்ட்ரி இப்போது இருக்குது, US30 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணுறேன். 0.10 பண்ணுறேன், பார்த்துங்க. 0.10 US30 பண்ணியிருக்கேன். ஸோ நான் போட்ட ப்ரைஸ் பார்த்துங்க, டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. US30 இன்றைக்கி டேட் 22 இன்றைக்கி. ஸோ செல் பண்ணியிருக்கேன். அண்ட் 0.10 லாட் சைஸ். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38930 செல் பண்ணியிருக்கேன். இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா TP அண்ட் SL வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ யாரும் இதை பார்த்து ட்ரேட் எடுக்காதீங்க, ஏன்னா நான் ஆர்டர் போடுற டைம் வேறு, ப்ளஸ் நீங்கள் வந்து எந்த டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க தெரியாது. ஸோ இதை வச்சு யாரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதீங்க. எது இருந்தாலும் நான் கிளாஸில் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் ரெண்டும் நான் செட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இந்த ட்ரேட் வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து நான் காமிக்கிறேன். அண்டு கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 12 days டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிடுங்க. கோர்ஸோட வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேமரா வந்து மஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மொபைலில் அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு. பட் மொபைலில் அட்டென்ட் பண்ணலாம், பட் உங்களுக்கு அந்த ஜூமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது. ஸோ மொபைலோட நீங்கள் ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மொபைலில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொபைலில் வந்து உங்களுக்கு ஜூமிங்லாம் கரெக்டாக செட் ஆகாது. பட் மொபைல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் சார் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் தான் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம். ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் May 3 அன்றைக்கி வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிங்க் வந்து ஒரு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். ஃபைன் கைஸ். ஸோ இந்த ட்ரேடு பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு. ஸோ நாளைக்கு திரும்ப வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் a nice day.